ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம். என்ன கோயில்னா பெரிய கோயில், மிருதகிரீஸ்வரர் கோயில். இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழதேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம், 4 o'clock எங்கெங்கே போறோம். லூஸ் இல்லனே மென்டல். நாளைக்கு ஃபியூச்சர்ல நீ குதிக்கிற மாதிரி இருக்கலாம். குழந்தை இல்லாதவங்களாம் இந்த ஊஞ்சலை வாங்கி இந்த மரத்தில் கட்டினா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த மரத்தில் ஊஞ்சலாக கட்டுறாங்க. விநாயகர் இது ஆயத்துல இருக்கு. என்ன கேட்டா அவரை தான் கேட்கிறோம். உட்காந்துருக்க அவரை தான். நல்ல புத்தி வர அந்தி ஒருத்தரையே விட மாட்டோம். சொன்னா இங்க வந்து ஸ்பெஷல், அது சனி பிரதேசம்னா இன்னும் ஸ்பெஷல். இதான் வண்டி மேடம் ப்ரோ. அந்த காலத்துல எப்படின்னா சம்பளத்துக்கு பதில் இதோட இலைகளை தான் பிரிச்சு கொடுத்தாங்க. அதாவது காசு ஊதியமா. அது வீட்டுக்கு போய் பார்த்ததும் தங்க காசுகளா மாறிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. அதாவது இவர்தான் விபூசித்த முனிவர். இந்த கோயிலோட சிவனை பார்த்தவரு அவர் தான். அவருக்கு தான் காட்சி கொடுத்தாரு, மோட்சமும் கொடுத்தாரு. சிவனை பார்த்ததுமே அவர் மோட்சம் அடைஞ்சிட்டாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கார்ல நிக்க பார்த்தல மெயின் ரோடு நிக்குது. உள்ள ஒரு இது அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த இதுதான் பாத்துங்க. கல்வெட்டா? கல்வெட்டு இல்ல, ப்ளூ பிரிண்ட். ஆமா, அது எல்லாமே மரத்துல செஞ்சது. மரத்துல செஞ்சது. மரத்துல செஞ்சு வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. மரத்துமே கிடையாது. பீஞ்ஞான சேர்ந்த ஒரு கல்லு. அது வந்து சின்னதா மோல்டிங்கா வெள்ளை கலர்ல இருக்கும். மோல்டிங்கா வெள்ளை கலர்ல இருக்கும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நாங்க சேனல் வந்து ஏதோ நினைச்சு ஆன் பண்றோம். இங்க ஏதோ நடந்துட்டு இருக்குது. வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா என்னது சிங்கி அடிக்க வேண்டியதா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கொடிமரமா? இந்த கோயில்ல மட்டும்தான் 5 கொடிமரம். அதாவது 5 கொடிமரம், 5 தேரு, 5 நந்தி. உலகிலேயே உலகத்திலே இல்ல, நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. சும்மா கிடையாது. வீசாதீங்கன்னா அது விருத்தாச்சலம் தான். கோயில் மணிமுத்தான் நதிக்கரை, விருதகாசி ஊர் பேரு. திருமுதுகுன்றம் இந்த ஊரோட பேர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. தம்பி, உட்டாலக்கடி கிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மா ஒண்ணும் சொல்லல.
வேற இது இங்கே ஏதோ இருக்கு. நந்தி எத்தனை நந்தி இருக்கு? 5 நந்தியா? 5 நந்தி. கோயிலுக்கு சாமியா கும்பிடுறானுங்க கோயிலுக்கு இவனுங்க. இது ஓகேதான். நீ மட்டும் சாமி கும்பிடுவாரா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்ல நான் ஒத்துக்கிறேன், சாமியை பாக்குறத வரத விட மாமியை பார்க்க வரது அதிகம். இது பின்னால ஆமா நான் சுத்தி வரலாம் உள்ள போயிட்டு. ஆமா எங்க போறோம்னா அடுத்து வெளில வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்க போறோம். உங்களெல்லாம் இருந்தா அதான் நடக்கும். உருவானவங்க போல பிச்சை இருக்கு. அந்த ஆளு நாங்க காக்கா தம்பி திருப்பி அப்படியே. நம்ம எங்க போறோம்னா முருகனை தரிசிக்க போயிட்டு இருக்கோம். இது அப்புறம் தான் விருதாம்பிகை சன்னதி. அண்ணா அண்ணா அப்பப்ப அந்த கலசம் காணாம போயிடும். இருங்க பாய், நம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ சரிங்களா, நம்பி என்னவீங்க பாருங்க. ஆமா ஆமா அப்பப்ப இருக்காது, காணாம போயிருக்கு. கும்பாபிஷேகம் நடந்தப்போ தூக்கிட்டாங்க, இப்ப திரும்ப வச்சிருக்காங்க. சரி, நம்ம முருகனை பார்த்துட்டு வந்து வரலாம். என் நெஞ்சில் குடி இருக்கும். பள்ளி தெய்வனோட இருக்கிற முருகரை தரிசி 2 தெய்வானை வந்து உள்ள ஒரு தெய்வம் 2 தெய்வானை பார்த்தோம். ஆமா ஆமா ஏதோ சொல்லுங்க. இது வந்து பழைய வீல், அதாவது 2000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு நாங்களே சொல்றோம். உண்மையானு தெரியல. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. மழை பெய்யாம நிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மழை ரொம்ப வந்துருச்சு, அங்கே போயிடலாம். அதெல்லாம் இல்ல, கோயிலுக்கு அவரை போய் கேட்டு வந்துடுறேன். இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷலு, என்னென்ன இருக்குது, ஏதாவது தெரிஞ்சா யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், மீதி நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன். அதாவது எத்தனை வருஷம் கட்டணும் இந்த கோயில்? இது கோயில் கட்டி 2000 வருஷம், 1500 இருந்து 2000 வருஷம் ஆகுது. 1500 இருந்து 2000 வருஷம் ஆகுது. இந்த கோயிலோட ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 5 எண்ணிக்கையில இருக்கும். 5 தேரு, 5 கொடிமரம், 5 நந்தி. கோயில சுத்துறதும் 5 கணக்குல சுத்தணும். இன்னொன்னு ஏதோ இருக்கும், 5 கோபுரம். 5 கோபுரம் எல்லாமே 5. அதே மாதிரி இது சோழர் காலத்துல கட்டினது. அதாவது இல்லையா சோழர் காலத்துல சோழர் காலம் இல்ல, சோழர்கள் இருக்கும் போது கட்டினது இந்த கோயில். ஒரு ஃப்ளோல பேசும்போது இல்ல சொல்லுங்க. நல்லாதான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றத பார்த்து நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டேன். ஏதாவது சத்தம் போட்டனா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியே. பார்த்தா அந்த கோயிலுக்கு என்ன ஏகப்பட்ட வரலாறு இருக்கும் போல. இது என்னன்னா, உள்ள முருகரை பார்க்க போகும்போது அங்க ஒருத்தர் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தான். நாங்க பார்த்த தரிசனத்தை விட அவன் பார்த்த தரிசனம் தான் வந்து முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா. அவரு பாக்ஸரு. சிறப்பான தரிசனம். தெரியல. சரி, நீங்க டாபிக் உள்ள வரலாம். அதான் இதான் மெயின் டாபிக். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணியால கட்டப்பட்டது இந்த கோயில். ஒரு ராணி கட்டியிருக்காங்க. சோழர் காலத்துல ஏகப்பட்ட கோயில் கட்டியிருக்காங்க. கட்டுறப்ப இந்த கோயில், அதுல வந்து இதுவும் ஒரு கோயில் கட்டுறப்ப. மொத்தம் எப்படி சொல்றது, அவங்க சோழருக்குன்னு ஒரு எல்லை பகுதி இருக்குல்ல, அவங்களுக்குள் அந்த எல்லை பகுதியில கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. கட்டணும்னு சொல்லிட்டு இது ஒரு ஆர்டரு. அப்ப வந்து இதுவும் அதுல வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கோயில் ஒண்ணு. இன்னொரு விஷயம் சொல்றாங்களே, இந்த கோயில்ல இருந்து சுரங்க போகுது. அங்க உள்ளது அது உண்மையா? மழை பெய்யலாம் நாங்க போக முடியாது. வரைக்கும் கண்டுபிடிக்கல. இல்ல, சுரங்க பாதையோட நுழைவாயிலோட தூணை நான் பாத்துருக்கேன் இந்த கோயில் உள்ளார. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ எங்க பார்த்த? தூண் மாதிரிதான் இருப்பான். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. உள்ளார நான் பாத்துருக்கேன். அது வந்து துளையிட்டு இருக்கும் அந்த தூண்ல அப்படின்னு சொன்னாங்க. தூணை திருப்பா திறந்துருமா கதவு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நிஜமா ப்ரோ? அதெல்லாம் உண்மையானு தெரியல. யாராவது பண்ணி பார்த்தா, யாராவது செஞ்சு பார்த்தாதான் தெரியும். இது வரைக்கும் யாரும் ரிசர்ச் எல்லாம் பண்ணல அந்த அளவுக்கு எல்லாம். இங்க யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்?
காசியை விட வீசம் அதிகம்ன்றாங்க ப்ரோ அந்த கோயில்ல. ஆமா, அது வேணா ஒரு உண்மைதான். பவர்ஃபுல்லான பேர்லயே விருத காசின்னு வரும். 5 பேர்ல ஊர் 5 பேர் ஊரு. நம்ம ஊருக்கே 5 பேர் இருக்கு. அதுல ஒண்ணு விருத காசி, விருதகிரீஸ்வரர், இன்னும் 2-3 பேர் இருக்கு. சரியா தெரியல. திருமுதுகுன்றம், இன்னும் 2 பேர் இருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதுல ஒரு பேரு விருத காசி. காசியில கூட கனெக்ட் ஆயிருக்கு. காசிக்கு பவர் இங்கதான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதே மாதிரி ஆழ்த்து விநாயகரும் இங்கதான் இருக்கு. முருகருக்கு எப்படி 6 படையோ அதே மாதிரி விநாயகருக்கும் 6 படம் இருக்கு. 6 படம் இருக்கு. அதுல 2வது படம் ஆழ்த்து விநாயகர். நம்ம ஊர்ல இவ்வளவு இருக்குது. நம்ம ஊர்ல இவ்வளவு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஊர் எதுக்கு ஃபேமஸ்? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். கோயில் தான் ப்ரோ ஃபேமஸ். கோயில் இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்னது? 6 தான் ஃபேமஸ். இன்னொன்னு இருக்கு, யோசிச்சு சொல்லுங்க. என்னது? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃபேக்டரி ஃபேமஸ். என்ன ஃபேக்டரி? பீங்கான் தொழிற்சாலை நம்ம ஊர். ஆமா, இங்க மட்டும் தான் இருக்கு. அதையும் போய் பாத்துறோம் நாளைக்கு. உங்களுக்கு ஃபேக்டரி போடணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. காலேஜ்ல நம்ம ஊர்ல தான் ஒரு காலேஜ் இருக்கு. செராமிக் காலேஜ் தமிழ்நாட்டுல. நம்ம ஊரு ஃபேமஸே செராமிக் தான். செராமிக் ஃபேக்டரியும் காலேஜ் தான். ஐயா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். நீ வேற டைம் இல்ல. செராமிக்கை பத்தி போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. செராமிக்கை பத்தி போட்டுருவோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. வெளில ஒரு சாமியோட செலவு பேர் மறந்து போச்சு. நீங்க பண்ணீங்க, பார்த்து பண்ணீங்க. அவர் வந்து வருஷத்துல ஒரு வாட்டி வெளியே வரும். அதுதான் 6ஆம் திருவிழா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி. மக்களை பார்க்க 6ஆம் திருவிழா. மக்களை பார்க்க அவ்வளவு ஆனந்தமா வெளியே வருவாரு. பூக்கள் மழையோட வருவாரு. கொஞ்ச நாள் அந்த வீடியோ நம்ம போட்டுருவோம். உங்களுக்கு அதிசயமா நாங்க வந்து லாக் ஸ்டார்ட் பண்ணும்போது மழை வந்துருச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்ப்பான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மழைக்கே பொறுக்கல. காட்டு மழை பெய்யுது. ஒரு மாசம் தான் ப்ரோ இருக்கு. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. நம்மளோட கோயில் திருவிழா வரப்போகுது. மாசி மகம் வரப்போகுது. மாசி மகம் வருது. 6ஆம் திருவிழா விபசித்த முனிவருக்கு மோட்சம் கொடுத்த திருவிழா வந்து நடக்கும் ப்ரோ. இங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இதா கோலாகலமா திருவிழா. அவர் வந்து ஆனந்தமா அவர் வெளியே வருவாரு. சீஃப் கெஸ்ட். வெல்கம் டு குஷி விழா. நியூ மெம்பர். நீங்களாவது எங்க சேனலை வேடிக்கை பார்க்க வந்தீங்க. வாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவர்தான் ஓடிட்டான். இது வந்து கிணறா? இது இந்த தண்ணி எடுப்பா மன்னர்கள்லாம் குடிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? கோயில் கட்டினாங்களா? என்ன கோயில் கட்டினாங்க? என்ன கட்டினாலும் அங்க பாருங்க, இடம் கொண்டா போய் பாருங்க. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. இப்போ வந்து மாசி மக திருவிழா வரப்போகுது. நம்ம கோயிலோட எல்லா திருவிழாவும் வரப்போகுது. ஒரு திருவிழாவும் நம்ம குஷி விளாக்ஸ்ல இருந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம சேனலை வந்து லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்ல ஒண்டி அடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த பெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல்ல ஒண்டி அடிச்சிடணும்.